க்ளோரி டு ஜீசஸ். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்று நான் உங்களிடத்தில் ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என நினைக்கிறேன். எனக்கு ஒரு பாட்டி உண்டு. அவங்க பேர் தங்கம்மா. சரிங்களா? அந்த பாட்டி ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக ஞானஸ்நானம் எடுத்து ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார்கள். ஆனால் அவர்கள் இருக்கும்போது மேக்சிமம் எல்லா ஆராதனைக்கும் அவர்கள் பங்கு பெறுவார்கள். என்னுடைய தேவாலயம் இருக்கிறது என் வீட்டில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்புறம். ஆனால் இந்த 4 கிலோமீட்டரும் நடந்தே போவாங்க. அடுத்து நடந்தே திரும்பி வருவாங்க. யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க வேலைக்கு போகிறதும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து அதுவும் ஏகദേശம் ஒரு 4 கிலோமீட்டர் மேலே தான் இருக்கும். 4 கிலோமீட்டர் மேலே இருக்கும். அவங்கையும் நடந்து தான் வேலைக்கு போவாங்க. அதே மாதிரி நடந்து தான் திரும்ப வருவாங்க. அவங்க பஸ் எல்லாம் சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி வருமானம் ஒன்றும் கிடையாது. அதனால் வாகனங்கள் எதுவும் அவங்க யூஸ் பண்ணலை. ஆனால் எப்போதுமே அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஜெபம் பண்ணுவாங்க. காலமே ஜெபம் பண்ணுவாங்க. வேலை முடிஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க. நைட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணுறதுக்குன்னே ஒரு தடுக்குன்னு சொல்லி ஒன்று வாங்கி போட்டிருப்பாங்க. அவங்க நீங்கள் எப்போதும் அவங்க வாயிலேருந்து ஸ்தோத்திரம் தான் வந்து கொண்டே இருக்கும். வேறு எந்த வார்த்தைகளும் வராது. எங்களிடமும் தேவாலயத்துக்கு போகிறத பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. தென் எப்போதுமே உபவாசம் எல்லாம் எடுப்பாங்க. அடிக்கடி உபவாசம் எல்லாம் எடுப்பாங்க. இதில் நான் இப்போ என்ன கூற வரேன்னா, இந்த பாட்டி ரப்பர் டாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது பால் வெட்டும் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது இன்னொரு எங்கள் ஊரில் ஒரு கம்பெனி இருக்குது. அதாவது ப்ரைவேட் கம்பெனி, ரப்பர் டாப்பிங் கம்பெனி. ரப்பர் மரம் வளர்த்துறாங்க. அதுலேருந்து பால் எடுப்பாங்க. இங்கே இவங்க எப்போதுமே டாப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 60 வயசு வரை வேலை பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிஎஃப் மட்டும் ஏதோ பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பென்ஷனுக்கு ஃபண்டெல்லாம் பிடிக்கலை. ஆனால் அவங்களுக்கு பென்ஷன்லாம் கிடையாது. ஓகே. இப்போது இவங்க வேலை பார்க்கும்போது அந்த வேலையில் எல்லாமே உண்மையாக வேலை பார்ப்பாங்க. ஒரு ரப்பர் மரத்தில் கூட பால் வெளியே சிந்தாது. புரியுதுங்களா? கரெக்டாக டாப் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் டைமில் பால் கரெக்டாக அந்த சிரட்டையில் பால் சேரும். அப்படி எல்லா மரத்துலேயும் ஒரு மரம் கூட தன்னுடைய சொந்த மரம் மாதிரி வெட்டுவாங்க. ஏதோ வேலைக்கு இருக்கிறேன்னு சொல்லி அந்த உணர்வோடு அவங்க வெட்ட மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க நிறைவாக பணி செய்தாங்க. உண்மையாக இருந்தாங்க. தங்கள் எஜமானனுக்கு உண்மையாக இருந்தாங்க. தென் என்ன பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நிறைய அந்த நல்ல பால் எடுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சிறப்பு ப்ரைஸ் எல்லாம் அன்றைக்கி கொடுப்பாங்க. அவங்க அந்த ப்ரைஸுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் உண்மையாக டாப் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன வேலை செய்தாலும் சுத்தமாக இருப்பாங்க. அப்படி என்னுடைய பாட்டி இருந்தாங்க. நான் இது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாமும் இப்படி உண்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். தென் எப்போதுமே ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணுகிறவளா இருக்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நாமும் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமக்கு ஒரு பூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு கருத்து தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.